ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ES அப்போ டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 36 இன்ச்சு ப்ளவுஸ் வந்து நேர் கட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே ஸ்ட்ரைட்டாக துணி வந்து லெவல் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம வந்து மடித்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம ப்ளவுஸோட ஹைட்டு வைக்கணும். ப்ளவுஸோட ஹைட்டு வந்து நான் எவ்வளோ வைக்கிறேன்னா, நான் வந்து 13 இன்ச்சுக்கு வைக்கிறேன். ப்ளவுஸோட ஹைட்டு 13 இன்ச்சுக்கு. இது வந்து நமக்கு ரெடி அளவு. இனி வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேயும் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இனி வந்து நம்ம கழுத்தோட அளவு வைக்கணும். கழுத்தோட அளவு வந்து நான் 2.25 இன்ச்சுக்கு வைக்கிறேன். 2.25 இன்ச்சுங்கிறது ரெடி அளவு. அந்த ரெடி அளவுலேருந்து நம்ம தையலுக்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம கழுத்தோட ஹைட்டு, நான் கழுத்தோட ஹைட்டு வந்து மொத்தமாக 8 இன்ச்சு வைக்கிறேன். அந்த 1/2 இன்ச்சோடு சேர்த்து, நம்ம தையலுக்கான 1/2 இன்ச்சோடு சேர்த்து 8 இன்ச்சு வைக்கிறேன். வச்சுட்டு இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுக்கோங்க. இனி கீழே வந்து நம்ம இந்த தையலுக்கான அளவே மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைனா கட் பண்ணும்போது நம்ம தெரியாமல் ரெடி அளவுலேயே கட் பண்ணிடுவோம். அதனால் தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் வைக்கலாம். ஷோல்டர் வந்து நான் 2 இன்ச்சுக்கு ஷோல்டர் வைக்கிறேன். ஷோல்டர் வச்சுட்டு தையலுக்காக 1/2 இன்ச்சு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஷோல்டருக்கு மார்க் பண்ண அளவில் இருந்து அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கைக்குழி சுற்றளவு மொத்தம் நம்ம அப்பர் செஸ்ட்டோட அளவு எடுக்கணும். எனக்கு அப்பர் செஸ்ட் அளவு வந்து 36 வருது. அந்த 36ஐ 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 4ஆக டிவைட் பண்ணி எனக்கு வந்து 9 வருது. நான் வந்து 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இனி வந்து நம்ம கைக்குழி இறக்கம் வைக்கணும். அதுக்காக நம்ம ஷோல்டர்லேருந்து கழுத்து வரை எவ்வளோத்துக்கு வச்சுருக்கோன்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவு அளந்து நம்ம கைக்குழி இறக்கத்தை வச்சுக்கலாம். இப்போ வந்து மேலே 6 இன்ச்சுக்கு வச்சுருந்தோன்னா கீழேயும் அதே போல் கைக்குழி இறக்கம் 6 இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து அப்பர் செஸ்ட் அளவு மார்க் பண்ண அளவில் அதை மார்க் பண்ணி விட்டுக்கலாம், வரைஞ்சி விட்டுக்கலாம் கரெக்டாக. வரைஞ்சி விட்டுட்டு இனி வந்து 1/2 இன்ச்சுக்கு தையலுக்காக உள்ளே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இனி வந்து பாடி லூஸுக்காக நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இவங்க வந்து ஒல்லியாக தான் இருப்பாங்க, அதனால் 1/2 இன்ச்சு. இது வண்ணமாக இருந்தால் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து தையலுக்காக 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இடுப்போட அளவு மார்க் பண்ணலாம். இடுப்போட அளவு வந்து நான் 8.5 இன்ச்சு வைக்கிறேன். 8.5 இன்ச்சுனா நம்ம இடுப்பை சுற்றி எடுத்துகிட்டு அதை 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. டாட்டுக்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணேன். டாட்டுக்கு 1/2 இன்ச்சுனா நீங்கள் வந்து ஒரு சைடு 1/4 இன்ச்சு பிடிப்பீங்கன்னா மொத்தமாக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வந்து 1/2 இன்ச்சு பிடிப்பீங்கன்னா மொத்தமாக 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுக்கலாம். இனி வந்து நம்ம கைக்குழி வந்து வளைச்சி வரைஞ்சி விடணும். கைக்குழி வளைச்சி வரைஞ்சி விடுறதுக்காக நம்ம கைக்குழி இறக்கம் எடுத்துருப்போம்ல, அதில் வந்து நமக்கு சென்டர் பாயிண்ட் வேணும். அந்த சென்டர் பாயிண்ட்டு மொத்தமாக நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு இந்த மாதிரி அளந்து பார்த்துட்டு அதில் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த முக்கில் இருந்து நான் வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு உள்ளே மார்க் பண்ணுறேன். இது கொஞ்சம் வண்ணமாக இருக்கவங்களா இருந்தால் நீங்கள் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணால் போதும். இந்த மாதிரி கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் வச்சுட்டு நம்ம வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இது வந்து நமக்கு ரெடி அளவு. அடுத்து வந்து தையலுக்காக அதே போல் நீங்கள் 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருந்தீங்கன்னா அந்த 1/2 இன்ச்சு கேப்லேயே அடுத்த ரவுண்டையும் வரைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம கழுத்து வரைஞ்சிக்கலாம். கழுத்து வரைகிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ச்சுக்கு அந்த முக்கிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வளைச்சி வரையணுமோ அந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ கழுத்தாக இருந்தால் நீங்கள் கழுத்துக்கு வரைஞ்சிக்கோங்க. இது வந்து நமக்கு ரெடி அளவு. அடுத்து வந்து தையலுக்கான அளவை ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் உள்ளே வரைஞ்சி விட்டுக்கலாம்.
இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. வரைஞ்சி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணும்போது நம்ம ரெடி அளவில் கட் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் தையலுக்காக வரைஞ்சி விடுறது. இந்த மாதிரி கரெக்டாக அந்த அளவுக்கு படி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி வந்து நம்ம அந்த கரெக்டாக அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, உடம்பு பிடிக்கிற அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு கட் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு அந்த அளவு தெரியணுங்கிறதுக்காக. இனி வந்து அடுத்து வந்து நம்ம கை வரையணும். கைக்காக துணியை வந்து மீதி இருக்க துணியை இப்படி 4 ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. கரெக்டாக 4 மடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கீழே வந்து தையலுக்கான நாங்கள் மடக்கி ஹெம்மிங் பண்ணோம். அதுக்காக 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம கையோட நீளம் வைக்கணும். நான் கையோட நீளம் வந்து 6 இன்ச்சுக்கு வைக்கிறேன். வச்சுட்டு 1/2 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம கையோட சுற்றளவு வந்து நான் 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். அடுத்து வந்து தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவில் நம்ம கரெக்டாக இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். விட்டுட்டு இனி கைக்குழியோட நம்ம இறக்கம் எடுக்கணும். அதுக்காக வந்து நான் வந்து மொத்தம் இந்த அளவில் இருந்து 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. வரைஞ்சி விட்டுட்டு நம்ம அந்த மேலே இருந்து அந்த அளவில் இப்படி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம். நான் மார்க் பண்ண அளவுலேருந்து ஏன் மேலே 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன்னா, அந்த கைக்குழி இறக்கம் வந்து ரெடி அளவு. அதுக்கு மேலே இருந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கோங்க. விட்டு இப்படி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸை எடுத்துகிட்டு அந்த கைக்குழி சுற்றி வந்து எவ்வளவு இருக்குதுன்னு அளந்து பாருங்கள். அதே அளவை நம்ம கரெக்டாக இந்த வளைவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நமக்கு அதுதான் ரெடி அளவு. அடுத்து வந்து தையலுக்காக 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா துணி வச்சு தைக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இந்த அளவை நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ரெடி அளவில் ஒரு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த அளவு தெரியணுங்கிறதுக்காக. இனி வந்து நம்ம உள்ளே குளிச்சு வரைஞ்சி விட்டுக்கலாம். குளிச்சு வரைஞ்சி விடுறதுக்காக 2ஆக விரிச்சிக்கோங்க. விரிச்சிட்டு ஒரே ஒரு சைடு மட்டும் இப்படி 1/2 இன்ச்சு கேப்புக்கு நம்ம வந்து வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம். வரைஞ்சி விட்டுட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சைடு ஒரு மார்க் போட்டு விட்டுக்கோங்க, நமக்கு தெரியணுங்கிறதுக்காக. அடுத்து வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வரையலாம். ஃப்ரண்ட் சைடு வரைகிறதுக்காக மீதி இருக்க துணியை இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பேக் பீஸை எடுத்து நீங்கள் அந்த அளவுக்கு கரெக்டாக இதே மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. வரைஞ்ச பிறகு நம்ம பேக் பீஸை எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஷோல்டர் வந்து நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சை மார்க் பண்ணி விட்டுக்கோங்க ஷோல்டரில். அடுத்து வந்து நம்ம கழுத்தோட இறக்கம் வைக்கலாம். கழுத்தோட இறக்கம் வந்து 6 இன்ச்சுக்கு வைக்கிறேன். அந்த 1/2 இன்ச்சு தையலுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இது 6 இன்ச்சுங்கிறது நமக்கு ரெடி அளவு. இது வந்து ரெடி அளவு. அதை அப்படியே வரைஞ்சி விட்டுக்கோங்க. இதிலேருந்து நம்ம தையலுக்காக மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இனி வந்து நம்ம ஹூக் பட்டி சைடு வந்து உள்ளே ஒரு டாட்டு பிடிப்போம். அந்த டாட்டுக்காக நான் வந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ரெடி அளவுலேருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து கீழே வந்து பட்டி ஹைட்டு வர உள்ள அளவு வந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து 1.5 இன்ச்சு, அதுக்கு 1/4 இன்ச்சு தையலுக்காக, அப்புறம் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணி 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன். இனி வந்து நம்ம ஃப்ரண்ட்டோட ஹைட்டு வந்து நான் எவ்வளோ வைக்கிறேன்னா, மொத்தமாக 11.5 இன்ச்சு வைக்கிறேன். அதிலிருந்து 1/2 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி மார்க் போட்டு விட்டுக்கோங்க. இனி வந்து நம்ம சைடில் டாட், இது வந்து 4 டாட் ப்ளவுஸு, நான் சைடில் வந்து டாட்டு பிடிக்கணும். அதுக்காக மேலேருந்து அந்த கைக்குழியிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு 3.5 இன்ச்சுக்கு மேலேருந்து கீழே வர மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இது மார்க் பண்ண பிறகு பட்டியோட ஹைட்டு, நம்ம அந்த டாட்டிலேருந்து கீழே பட்டி வர உள்ள ஹைட்டு வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட்டில் என்னென்னா, நம்ம வந்து 1/2 இன்ச்சு, ஒரு 1/2 இன்ச்சு இல்லைனா 1/4 இன்ச்சு ஹூக் பட்டி தைக்கிறதுக்காக லைன் விட்டுக்கோங்க. இனி இதில் இருந்து நம்ம சென்டர் டாட்டோட ஹைட்டு வந்து எனக்கு 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணேன். சென்டர் டாட்டோட வீதி அதிலேருந்து 1 இன்ச்சு ப்ளஸ் இன்னொரு 1 இன்ச்சு தையலுக்காக நம்ம பிடிச்சு தைக்கிறதுக்கான மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். நீங்கள் வளைச்சம் வரைஞ்சி விட்டுக்கலாம், இல்லைனா லைன் மாதிரியும் போட்டு விட்டுக்கலாம். அடுத்து வந்து சைட்லேயும் அதே போல் வரைஞ்சி விட்டுக்கலாம். கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் இது பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கைக்குழி சைடு வந்து நம்ம குளிச்சு வரையணும். குளிச்சு வரையிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே வந்து குளிச்சு வரைஞ்சி விட்டுக்கோங்க. இதே போல் உள்ளே குளிச்சு வரைஞ்சி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம கழுத்து வரையலாம். கழுத்து வரையிறதுக்கு அந்த முக்கிலேருந்து உள்ளே ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவில் இருந்து கரெக்டாக உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு கழுத்து வேணுமோ அந்த அளவுக்கு ரவுண்டாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நான் வரைகிறது ரெடி அளவு. அடுத்து வந்து அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் தையலுக்கான அளவில் மார்க் பண்ணி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இவ்வளோ தான் ஃப்ரண்ட்டு. இனி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் பட்டிக்கான அளவு கட் பண்ணலை. ஏன்னா நம்ம வந்து பேக் சைடும் தச்சுட்டு ஃப்ரண்ட் சைடும் டாட்டு பிடிச்சிட்டு பேக் சைடை ஃபஸ்ட்டு வச்சு அதுக்கு மேலே ஃப்ரண்ட் சைடை வச்சுட்டு கரெக்டான அளவு நம்ம வச்சுட்டு அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கோ, ஃப்ரண்ட்டிலேருந்து பேக்குக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த இதை தான் நம்ம பட்டிக்கு அளந்து எடுக்க போகிறோம். பட்டி வந்து எப்படி கட் பண்ணணும்னு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. பட்டிக்கான துணியை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து தச்சு முடித்த பிறகு பட்டியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் நம்ம வந்து 36 இன்ச்சு ப்ளவுஸு கட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.